திருச்சியில் யாசகம் கொடுக்க மறுத்த கல்லூரி மாணவியை திருநங்கை சரமாரியாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்துக்குள் ஏறி அடாவடி செய்த திருநங்கைக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? காசு கேட்டு கொடுக்காததை கூட பொறுத்து கொண்ட தன்னை அவனே இவனே என்று சொல்வையா என திருநங்கை அத்துமீறிய காட்சிகள்தான் இது. மாணவி என்றும் பாராமல் தலையை பிடித்து தாக்கி அடாவடியில் ஈடுபட்ட திருநங்கையை தட்டி கேட்க வேண்டிய பேருந்து நடத்துனர் அலட்சியம் காட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய திருநங்கைக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்தவர் 20 வயதான ரஹீமா. விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரியில் பாராமெடிக்கல் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். கல்லூரி நாட்களில் துறையூரிலிருந்து திருச்சிக்கு பேருந்தில் சென்று வருகிறார். கடந்த 27ஆம் தேதி கல்லூரி சென்றவர் பிற்பகலில் வீட்டிற்கு திரும்பினார். இதற்காக சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து துறையூருக்கு செல்லும் தனியார் பேருந்தில் ஏறியிருக்கிறார். அந்த பேருந்தில் திருநங்கை ஒருவரும் ஏறினார். அவர் அங்கிருந்த பயணிகளிடம் சென்று யாசகம் கேட்டிருக்கிறார். சிலர் கையில் இருந்த சில்லறை கொடுத்த போதும் ஒரு சிலர் கண்டும் காணாமலும் இருந்துள்ளனர். அப்போது கல்லூரி மாணவி ரஹீமாவிடம் சென்ற திருநங்கை காசு கேட்டார். அதற்கு மாணவி காசு கொடுக்க மறுத்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனே திருநங்கையிடமிருந்து விலகிய மாணவி பேருந்தின் முன்பகுதிக்கு சென்றிருக்கிறார். அப்படி இருந்தும் அவரை தேடி வந்து திருநங்கை உரண்டை எடுத்திருக்கிறார். அதில் நீ காசு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதற்காக தன்னை அவனே இவனே என்று சொல்வியா என்று கேட்டு தாக்கியிருக்கிறார். அதை தடுக்க வேண்டிய நடத்துனர் அலட்சிய போக்கில் இருவரும் பேருந்தை விட்டு கீழே இறங்குங்கள் என்று கூறியிருக்கிறார். மேலும் சக பயணிகளும் தடுக்காமல் வேடிக்கை மட்டுமே பார்த்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி திருச்சி கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட திருநங்கை மீது ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் நடத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள அவரை பிடிக்க தேடுதல் பணியில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் யாசகம் கொடுக்க மறுத்த கல்லூரி மாணவியை திருநங்கை சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாசகம் கேட்டு இதுபோன்று அடாவடியில் ஈடுபடும் திருநங்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேருந்து பயணிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர்.